புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த சிம்ம ராசி, சிம்மம் என்றாலே கர்ஜனை, வீரம், கம்பீரம் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். யாராவது அவங்கள புகழ்ந்து பேசியாச்சுன்னா அவங்க கோபம் அப்படியே தணிஞ்சிரும். எவ்வளோ கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசி கடந்த சில ஆண்டுகளாக அல்லல் பட்டு வந்தது. நிறைய துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி. மற்ற ராசிகளை விட சிம்ம ராசிக்கு எதிர்ப்புகளும் துரோகங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம். துரோகத்தை கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அவன் அடிப்பான், கோபப்படுவான்னு தெரிஞ்சாலும் இவர்களை தேடி துரோகம் செய்பவர்கள் வருவார்கள். அப்போ இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இவருடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்து கொண்டு இருந்தார். 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்து கொண்டு இவருடைய நட்புகளையும் குடும்ப வாழ்க்கையையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளையும் குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி வந்தார் சனி பகவான். அதே போல் இவருடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில், அதாவது கன்னியில் கேது அமர்ந்து கொண்டு இவருக்கு வரவேண்டிய பொருளாதார பணம் எல்லாத்தையும் தடை செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு பக்கம் குடும்ப பாதிப்பு, நண்பர்கள் பாதிப்பு, இன்னொரு பக்கம் பொருளாதார தடை. இப்படியாக சிம்மராசி அன்பவர்களுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் ஆப்பு. அப்படி இருந்து கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி அடைகிறார், சனி பயிற்சி அடைகிறார், ராகு கேதுக்கள் பயிற்சி அடைகிறார்கள். இந்த மாற்றங்கள் இவர்களுக்கு என்ன செய்யும்? சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே குரு பகவான் நட்பு. அந்த 11ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இதுவரையும் தடைபட்டு இருந்த லாபத்தை கொடுக்க தயங்காமல் கொடுப்பார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நெடு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் நடைபெறும். அதுவும் பொருளாதார ரீதியாக தடைப்பட்டு ஒரு லேண்டை விற்கணும், லேண்டை விற்று காசு வரணும், ஒரு லோன் போட்டு காசு வரணும், அல்லது யார்கிட்டையாவது கேட்டிருந்த காசு வரணும், அல்லது கொடுத்த காசு வரணும், இப்படி இருப்பாங்க இல்லையா? இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். அது மட்டும் இல்லாமல் 7இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 8க்கு போகிறார். சனி பகவான் 8க்கு செல்வது சிம்ம ராசிக்கு மிகவும் நன்று. சனி மறைகிறது சிம்மராசிக்கு நல்லது. அப்போ சனி பகவான் மறையும் பொழுது குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், மன துன்பங்கள் விலகும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தருகிறார் சனி பகவான். தொழில், இவருடைய தொழில் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள், கேது இவருடைய லக்கணத்துக்கு வர்றதுனால ஒரு நல்ல விதமான சிந்தனைகளை கொடுப்பார். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி மைண்டு, ஒரு நல்ல தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்து சிம்மராசி அன்பர்களை இயங்க வைப்பார். 7இல் ராகு வருவதினால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது நபர்களால் மறுபடியும் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் வரும். அந்த 3வது நபர்கள் எப்படி வருவாங்க? கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை மூட்டி விடுவாங்க. பார்ட்னர்ஷிப்பாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளை தூண்டி விடுவாங்க. இப்படியாக சிம்மராசி அன்பர்களுக்கு ராகு உள்ளே வருவதனால 3வது நபர்களால் மன நிம்மதி கெடும். ஆகையால் 3வது நபர்களை பக்கத்தில் சேர்க்காமல் இருப்பது மிக 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 முக்கியம். இதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னா இந்த 2025 சிம்மராசி சக்கப்போடு போடும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும், இடம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும், அது நடக்கவும் செய்யும். வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடைபெறும். அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பட்ட அடி, பட்ட அனுபவம், கெட்ட பின்பு ஞானி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிம்மராசியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி
இவருக்கு ஒரு நல்ல விமோச்சனமான ஆண்டாக அமையப் போகிறது. வாகனம் எடுப்பாங்க, வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, நிறைய பணம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் வரும். மறைமுக அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். சனி 8ல் போகும் பொழுது மறைமுக அதிர்ஷ்டம் உண்டாகும். கவனமாக இருக்கணும். லாட்ரி எடுங்க தைரியமாக. லாட்ரி சீட்டில் பணம் விழும். எதிர்பாராத பணம் வரும். சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு கொண்டாட்டம் தான். ஆனால் 3வது நபர்கள் காதில் எதுவும் சொல்லக்கூடாது. 3வது நபர்கள் பேச்சை கேட்கக்கூடாது. 3வது நபர்களை குடும்பத்திற்குள் அனுமதிக்கக்கூடாது. வேற்று ஜாதி வேற்று மதத்தினரால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை உண்டாகும். கவனத்தோடு இருக்கணும். ராகு என்றால் வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று மதத்தினர், இப்படியாக பல கணக்குகள் இருக்குது ஜாதக ரீதியாக. ஆகையினால சிம்மராசி அன்பர்கள் உஷாராக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு பழுத்த பழமாக மாங்கனி கையில் கிடைக்கிறது. சுவைத்து இந்த வருஷத்தை ஜாலியாக அனுபவிங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ஆண்டு பிள்ளையார்பட்டி விநாயகர், நாகர்கோவில் நாகராஜா கோயில், நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயில், பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர். இவரை வழிபட்டு உங்கள் தலையை சுற்றி நீங்கள் பூசணிக்காயை உடைச்சாலும் சரி தான், தேங்காவை உடைச்சாலும் சரி தான், எதையாவது உடைச்சி உங்கள் திஷ்டியை முதல்ல விலக்கிக்கோங்க. பரிகாரங்கள் முறைப்படி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். குறிப்பாக சர்ப்ப பரிகாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களுடைய ராசியில் கேது, 7ல் ராகு. அப்போ சர்ப்ப பரிகாரங்களை முறையாக செய்து கொள்ளுங்கள். தொழிலில் வெற்றியடையலாம், குடும்பத்தில் வெற்றியடையலாம். வெற்றி உங்களுடையது. நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.